ஷேர் பண்ண போகிறேன். எல்லாருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த விளக்கு வந்து நாங்கள் ஒரு ஈவெண்ட் போயிருந்தோம் ரீசெண்ட் டைமில், தீபாவளி ஈவெண்ட். அந்த ஈவெண்ட்டில் இதை பார்த்தோம். இது வந்து கம்மியான ப்ரைஸ் தான் அண்ட் இதை சேல் பண்ணுற அண்ணா வந்து கோயம்புத்தூர்னு சொன்னாங்க. சரி ஓகேன்னு சொல்லி இது சும்மா வாங்கி அவங்கள சப்போர்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த 3 வாங்கினேன். ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ தீபாவளிக்கு குட்டியாக டெக்கர்லாம் பண்ணிட்டு நாங்கள் வெளியில் போகலான்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. இதுதான் எங்களோட அவுட்ஃபிட்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இப்போ கோவில் போக போகிறோம். நம்ம வந்து கோவிலேருந்து vlog ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் இதுதான் என்னோட தீபாவளி அவுட்ஃபிட். எங்கள் அம்மா வந்து ஊர்லேருந்து புது ட்ரெஸ்லாம் எடுத்து அனுப்பிச்சாங்க. சாரி என்னோட கொரியர் இன்னும் வரல. ஸோ வந்ததுக்கப்புறமா அது தனி vlog போடுறேன். பட் ஸ்டில் என்கிட்ட ஆல்ரெடி இன்னொரு புது ட்ரெஸ் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நானும் பிரசாந்தும் அதுதான் போட்டிருக்கோம். ஸோ இப்போ வாங்க நம்ம ஃபஸ்ட்டு கோவில் போகலாம். வந்து ஸ்ரீ சிவசுப்ரமணிய சுவாமி கோவில்னு சொல்லிட்டு பிராம்டனில் ஒரு கோவில் இருக்குது. இந்த கோவிலுக்கு நான் ஆல்ரெடி லாஸ்ட் இயர் எங்களோட ஆனிவர்சரி அப்போ நான் வந்திருந்தேன். அந்த விலாகும் உங்களோட ஷேர் பண்ணேன். பட் அப்போ வந்து ரொம்ப டீட்டெயில்டாக வந்து உள்ளெல்லாம் நான் காமிக்கல. இன்றைக்கி கொஞ்சம் க்ரௌட் கம்மியாக தான் இருந்தது தீபாவளினாலும். ஸோ உங்களுக்கு வந்து குயிக்காக வந்து இங்கே என்னெல்லாம் சாமி இருக்குதுன்னு சொல்லி டூர் காட்டலான்னு சொல்லி காமிச்சிருக்கேன். இங்கே முருகர் வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருப்பாங்க. நிறைய சாமி இந்த ஒரே கோவிலில் இருக்குது. நீங்களும் பாருங்கள். பிரஞ்ச் சாப்பிட்றதுக்காக பிராம்டனில் இருக்க சரவண பவனுக்கு தான் இன்றைக்கி வந்திருக்கோம்.
இந்த சரவண பவனோட ஸ்பெஷல் மீல்ஸ் தான் ஆர்டர் பண்ணலாம் நாங்கள் வந்து ஆர்டர் பண்ணோம். பட் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, தீபாவளிக்கு ஸ்பெஷலாக வந்துட்டு தீபாவளி தாலின்னு சொல்லி ஒன்று பண்ணியிருக்கோம், நீங்கள் அதை ட்ரை பண்ணுங்கன்னு சொன்னாங்க. ஸோ இதில் வந்து எக்ஸ்ட்ரா பூரி, அதுக்கப்புறமா கொஞ்சம் பிரியாணி, வடை, இதில் யூஸ்வலாக வர ஐட்டம்ஸோட பிரியாணி அண்ட் பூரி இதெல்லாம் வரும்னு சொன்னாங்க. சரி ஓகே, நாங்கள் அதே ட்ரை பண்ணலான்னு அதை எடுத்துக்கிட்டோம். இது பூரி மசாலா, இது வந்து கருணக்கிழங்கு குழம்புன்னு நினைக்கிறேன், பாயசம், குலாப் ஜாமுன், பிரியாணி, பொரியல், இது ஊறுகாய், கீழே ஏதோ பொரியல், அது தயிர், கீழே ஏதோ பொரியல் இருக்குது, அதுவும் பொரியல், அதுவும் தயிர், சாம்பார், இது என்ன ரசம், இது என்னமோ பருப்பு குழம்பு போல், அப்பளம், ரைஸு, பூரி, மூணு மிளகா வடை. செம்மையாக வந்து லஞ்ச் சாப்பிட்டோம், ரொம்ப சூப்பராக டேஸ்டியாக இருந்துச்சு. நான் கொஞ்சம் ஃபன்னியாக இருக்கேன், நாங்கள் கோவில்லாம் போயிட்டு வந்ததுனால. அண்ட் அதுக்கப்புறமா நாங்கள் அங்கே ஒரு முறுக்கு வாங்கினோம். இது எவ்வளோ வந்துச்சு? $7 இந்த மாதிரி ஒரு பாக்ஸில். அவங்கக்கிட்டேயே நிறையா ஸ்வீட்ஸு, முறுக்கு இதெல்லாமே வச்சுருந்தாங்க. ஸோ இந்த முறுக்கு தான் வாங்கியிருக்கேன். இதுதான் அங்கே இருந்துச்சு, வேறு எந்த முறுக்குமே இல்லை. ஸ்வீட்ஸ் மட்டும் கொஞ்சம் வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க, முறுக்கு இதுதான் இருந்துச்சு, அதனால் நான் இதை எடுத்துட்டேன். அண்ட் நெக்ஸ்ட் நாங்கள் எங்கே போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பட்டாசு கடைக்கு போகிறோம். இந்த காம்ப்ளெக்ஸில் இருக்குங்கிற மாதிரி தான் காமிச்சிது. பட் ஆனால் இங்கேருந்து 10 minutesல வந்துட்டு ஒரு லொக்கேஷனை வச்சுருக்காங்க. எங்கே இருக்குது? மிஸ் ஆக போகிறோம். ஓகே, இப்போ நான் வந்து பட்டாசு கடைக்கு போயிட்டு உங்களுக்கு குட்டியாக அங்கே ஒரு டூர் காமிச்சிட்டு, எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பேசிக்காக கம்பி திரி இது மட்டும்தான் வேணும், அதான் வாங்க போகிறேன். பட் ஆனால் இங்கே பட்டாசு கடை எப்படி இருக்குன்னு எனக்கே ஐடியா இல்லை, அதனால் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. இப்போ நம்ம அங்கே போய் கடை எப்படி இருக்குன்னு பார்ப்போம்.
வந்து இங்கே பட்டாஸ் கடை வந்து நம்ம ஊரில் இருக்க மாதிரியே பயங்கரமாக ஃபுல்லாக ஸ்டாக்டப்பாக இருக்கும்னு நினச்சேன். பட் இங்கே அப்படிலாம் இல்லை. இந்த இது பார்த்திங்கன்னா இந்த ஒரு குட்டி கண்டெய்னர் மாதிரி வச்சுருந்தாங்க. இதுக்குள்ளே இருக்க நான் காமிச்சிருக்கேன்ல அந்த ஃபயர் ஒர்க்ஸ் மட்டும்தான் அவங்கக்கிட்ட இருந்துச்சு. அதனால் எங்களால் எது வெடிக்க முடியுமோ, ஏன்னா அங்கே சிட்டியில் பேண்டுங்கிறனால வெறும் கம்பி மத்தாப் மட்டும் நாங்கள் வாங்கினோம். என்னோட எல்லா வீடியோஸ்லையுமே நான் ரொம்ப ஸ்பீடாக காட்டுறேன், அதனால் எதுவுமே பார்க்க முடியலன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ண எல்லாருக்காகவும் தான் நான் இவ்வளோ ஸ்லோவாக பொறுமையாக வீடியோ எடிட் பண்ணும்போது கூட ஸ்பீட் பண்ணாமல் உங்களுக்கு நார்மல் மோடில் காமிச்சிருக்கேன். இதெல்லாம் முடிச்சு வரதுக்கே ஆஃப்டர்நூன் ஆயிடுச்சு. அண்ட் எனக்கு கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான ப்ராஜெக்ட் ஒர்க் இருந்துச்சு. அதை பண்ணிவிட்டு நம்ம சரவண பவனில் வாங்கிட்டு வந்த முறுக்கு டேஸ்ட் பண்ண ரொம்ப சூப்பராக இருந்தது. வணக்கம் கைஸ். என்ன சொல்ல வந்தேன்? ஓகே, காலையில் கோவில்லாம் போயிட்டு லஞ்ச்லாம் போய் நல்லா சாப்பிட்டுட்டு செம்ம டயர்ட் ஆயிடுச்சு. ஸோ வீட்டுக்கு போயிட்டு கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு. இன்றைக்கி பிரசாந்த் வந்து ஒர்க் இன்றைக்கி லீவ் இல்லை, இன்றைக்கி மண்டேனால. ஸோ பிரசாந்த்க்கும் ஒர்க் இருந்துச்சு, எனக்கும் கொஞ்சம் ஒர்க்லாம் இருந்துச்சு, அதையும் நீங்கள் பார்த்துப்பீங்க. அதுக்கப்புறம் ரொம்ப தூக்கம் வந்துச்சு நல்லா சாப்பிட்டதுனால. அண்ட் அதுக்கப்புறமா நான் கொஞ்சம் கிராஃப்ட் ஒர்க்லாம் பண்ணிட்டு டைம் பாஸ் பண்ணிட்டு சும்மா டிவி பார்த்துட்டு இருந்தேன். இப்போ டைம் கரெக்டாக 6:30 ஆகுது. இங்கே வந்து பிராம்டனில் வந்து மிட்டாய் மேலான்னு சொல்லி ஒரு தீபாவளி ஸ்பெஷலாக ஸ்வீட்ஸ்க்குன்னு வந்து ஒரு ஈவெண்ட் மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச அவங்க 2 வீக்ஸாக பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். நாளையோட இந்த ஈவெண்ட் வந்து முடியுது. இன்னைக்கு வந்து தீபாவளியா, அக்டோபர் 20, நாளைக்கு 21ஓட அவங்க க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஈவினிங் 7 வரைக்கும் இருக்குது. ஸோ இப்போ குயிக்காக வந்து நாங்கள் அங்கே போய் அந்த ஈவெண்ட் நாங்கள் எதுவும் வாங்குற ஐடியாவில் இல்லை, சும்மா வேணுமா உனக்கு? ஓகே. ஸோ அதனால அங்கே போயிட்டு எல்லாம் பார்த்துட்டு நைட் வந்து ஃபயர் ஒர்க்ஸ் பார்க்க போகிறோம். இப்போ இங்கே சும்மா கொஞ்சம் நேரம் இங்கே பார்த்துட்டு நாங்கள் வந்து ஃபயர் ஒர்க்ஸ் பார்க்க போகிறோம். அதையும் உங்களோட இன்னைக்கு நான் ஷேர் பண்ணுறேன். இன்னைக்கு ஸ்கை வந்து செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குது, மாதிரி செம்ம ஷேடில் சூப்பராக இருக்குது. அதையும் உங்களோட காட்டுறேன். ரொம்ப சூப்பராக இருக்குது. அந்த ஈவெண்ட் அவுட்டோரில் தானே நடக்குது, அப்போ இன்னும் சூப்பராக இருக்கும். உங்களுக்கு நான் காமிக்கிறேன். நாங்கள் மத்தியானம் வந்து பட்டாஸ் கடையில் வந்து பட்டாஸ் வாங்கினோம்ல, இந்த கம்பி திரியெல்லாம் மட்டும்தான் வாங்கினோம். அது வெடிக்க நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். இப்போ நம்ம வந்து அந்த மிட்டாய் மேலே போயிட்டு அங்கேருந்து இங்கே சிட்டியில் வந்து ஃபயர் ஒர்க்ஸ் நடக்க போகுது தீபாவளி ஸ்பெஷலாக. அதை போய் பார்த்துட்டு நம்ம வீட்டுக்கு வந்துட்டு நாங்கள் கம்பி மத்தாப்பெல்லாம் நாங்கள் வந்து வெடிச்சிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இன்றைக்கி உங்களோட அதெல்லாம் நான் ஷேர் பண்ணுறேன். ட்ரினிட்டி காம்ப்ளெக்ஸில் தான் வந்து இந்த மிட்டாய் மேலே நடந்துட்டு இருந்துச்சு. இங்கேயே பார்த்தீங்கன்னா வெளியில் வந்து பட்டாஸ் கடை வச்சுருந்தாங்க. அது எங்களுக்கு தெரில, நாங்கள் அது வரைக்கும் போய் நாங்கள் வாங்கிட்டு வந்தோம். பட் இட்ஸ் ஓகே. அண்ட் இந்த மிட்டாய் மேலே வந்துட்டு மிஸ்டர் சிங் அப்படிங்கிற ஏதோ ஒரு பிராண்ட் போல், அவங்க வந்து ஏதோ கேட்ரிங் சர்வீஸ்லாம் பண்ணுற ஒரு பிராண்ட் போல். ஸோ அவங்க வந்து தீபாவளிக்காக எக்ஸ்க்ளூசிவாக வந்துட்டு வெறும் ஸ்வீட் ஸ்டால்ஸ்க்காகவே வந்துட்டு ஒரு ஈவெண்ட் மாதிரி பண்ணியிருந்தாங்க. ஸ்டால்ஸ் போட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்களோட இது மட்டும்தான் இருக்கும், ஃபுல்லாக அவங்க மட்டும்தான் பண்ணியிருந்தாங்க. மித்த பிராண்ட்ஸ் எல்லாம் இல்லை. நிறைய வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. சிலதெல்லாம் காலி ஆயிருந்துச்சு. பிகாஸ் நாங்கள் ரொம்ப லாஸ்ட் மினிட்ல ஒரு 1/2 hour முன்னாடி தான் போயிருந்தோம். இந்த ஈவெண்ட் காலையிலேருந்து ஃபுல் டே நடக்கும். அண்ட் நாங்கள் அந்த ஈவெண்ட் முடிகிற டைமில் தான் நாங்களே போயிருந்தோம். பட் ஆனால் அவங்க ஸ்டாக் அப் வந்து பண்ணிகிட்டே இருந்தாங்க. புது புது பிளேட்ஸில் வந்து எடுத்துகிட்டு வந்து ஸ்டாக் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அண்ட் அதுவும் இவங்க வந்து கண்டினியூஸாக ரொம்ப நாள் பண்ணிகிட்ருக்காங்க. இவ்வளோ குவான்டிட்டிஸும் பண்ணுறாங்க. கண்டினியூஸாக இதை பண்ணுறதே வந்துட்டு எங்களுக்கு ரொம்ப வாவ் சூப்பர் அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு ஃபீல் ஆயிருந்துச்சு. அவ்வளோ வெரைட்டிஸும் வச்சுருந்தாங்க. இப்போ காஜுனாலே அவங்களோட இதில் வந்துட்டு இந்த காஜு கட்லீஸ்லேயே நிறைய டைப் ஆஃப் வெரைட்டிஸ் வந்து அவங்க வச்சுருந்தாங்க. நிறைய எனக்கு பிடிச்ச மாதிரியான வெரைட்டிஸும் அங்கே ரொம்பவே இருந்தது. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். பார்த்ததுமே எங்களுக்கு லைட்டாக டெம்ப்ட் ஆகிடுச்சு. அண்ட் அதுவும் இங்கே வந்து இந்த ஒரு காஜு கட்லிலே இந்த ஃப்ளார் பாட்டாக என்னமோ ஒன்று சொல்லுவாங்க நம்ம ஊரில். நான் சின்ன வயசாக இருக்கும் போதுலேருந்து
இந்த ஃப்ளார் இது எங்கே பார்த்தாலும் நான் ட்ரை பண்ணுவேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதை பார்த்ததுமே வந்து லைட்டாக எனக்கு மைண்ட் மாறிடுச்சு. சரி மேபி நம்ம இதை மட்டும் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம். அங்கே வந்து நிறைய ரொம்ப எக்ஸ்ட்ரீம் க்ரௌட் வெளியில் இருந்தது, உள்ளேயும் க்ரௌடடாக இருந்தது. பட் ஆனால் மூவ் ஆகிட்டே இருந்தாங்க. நமக்கு இங்கே வந்து நம்மளே வந்து செல்ஃப் சர்வும் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி அங்கே நிறைய ஒர்க் பண்ணுறவங்களும் வாலண்டியர்ஸ் இருப்பாங்க. நமக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும், நமக்கு வந்து அவங்களே எடுத்து தரணும்னு நினச்சோம்னா அவங்களே வந்து எடுத்து கொடுப்பாங்க. இல்லாட்டி நமக்கு எது பிடிக்குதோ நம்ம எடுத்துக்கலாம். அங்கே நிறைய டைப்ஸ் ஆஃப் பாக்ஸஸ் வச்சுருப்பாங்க, டிஃப்ரெண்ட் சைஸஸ் ஆஃப் பாக்ஸஸ். நான் அதையும் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்டுறேன். அந்த மாதிரி நமக்கு எந்த பாக்ஸ் போதும், இப்போ நமக்கு வெறும் ஒரு 10 பீசஸ் போதும், இல்லை ஒரு 6 பீசஸ் போதும், ஒரு 8 பீசஸ் போதும்னா நம்மளோட சைஸ்க்கு ஏற்ற மாதிரி பாக்ஸஸ் அங்கே இருக்கும். அதை சூஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து நமக்கு தேவையானதெல்லாம் பஃபே மாதிரி பிக் பண்ணிக்கலாம். பிக் பண்ணிவிட்டு எல்லாம் எடுத்ததுக்கப்புறமா நம்ம முன்னாடி கொடுத்தோன்னா அவங்க எவ்வளோ ரேட்டுன்னு சொல்லி உள்ளே ஓப்பன் பண்ணி செக் பண்ணிட்டு ப்ரைஸ் எழுதி தருவாங்க. நம்ம பே பண்ணிட்டு வெளில போய்க்கலாம். அண்ட் வெளியிலையும் வந்து நிறையா அவங்களோட ப்ராண்ட்லேயே அந்த ஜிலேபி ஸ்டோர், அதுக்கப்புறமா சாட்ஸ் இதெல்லாமும் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஷாப்பிங் டன். நாங்கள் வாங்குகிற ஐடியாலே போகல. பட் ஆனால் எங்களுக்கு உள்ளே போனதுமே வந்து ஆட்டோமேட்டிக்காக டெம்ப்ட் ஆயிடுச்சு. ஸோ அதனால் நாங்கள் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச காஜு, இதில் வந்து அந்த காஜு ஃப்ளார்னு நினைக்கிறேன், அது வாங்கினேன். அந்த லட்டு பேர் என்ன? மோத்தி லட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவனுக்கும் பிடிக்கும். ஸோ அது வாங்கினோம். அண்ட் அதுக்கப்புறமா ஜிலேபி வந்து சூடாக போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அது வந்துட்டு ஒரு எவ்வளோ 1 பவுண்ட் வாங்கினோம், 1/4 கிலோ, $5 தான் அது. அண்ட் உள்ள எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க, நிறைய இருந்தது. அதெல்லாம் நீங்களே பார்த்துருப்பீங்க. பட் ஆனால் எங்களுக்கு எல்லாம் டெம்ப் பண்ணல. இது மட்டும் வாங்கினோம். வாங்குற ஐடியாவே இல்லை, பட் ஸ்டில் அதை வாங்கிட்டோம். இப்போ நம்ம குயிக்காக வந்து இங்கேருந்து 13 மினிட்ஸ் ட்ரைவில் வந்து ஃபயர் ஒர்க்ஸ் பார்க்க போகிறோம். வாங்க அங்கே போகலாம். ஜிலேபி டேஸ்டிங் டைம். எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? இன்னும் அந்த ஜிலேபி வாங்கிருக்கு. இது அந்த குச்சி மாதிரி இருக்கா? இது நல்லா இருக்கு. எனக்கு பெருசாக பிடிக்கும். ஓகே, அவ்வளோலாம் சூப்பராகலாம் இல்லை. அந்த நார்மல் ஜிலேபி சூப்பராக இருக்கும். இது சூடாக இருக்கும்னு சொன்னதுனால நாங்கள் அதுவும் இருக்கும்னு நினச்சிட்டு வந்தோம். பார்த்தா இதை மட்டும்தான் உள்ளே வச்சுருந்தாங்க. ஆனால் உள்ளே வச்சுருந்தாங்களா, அதையே நம்ம எடுக்கல. ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் சொன்னாலும் அந்த மாதிரி. ஓகே, நாங்கள் இப்போ தான் வந்து ஃபயர் ஒர்க்ஸ் பார்த்தோம். இன்னும் ட்ரோன் ஷோ ஸ்டார்ட் பண்ணல. வெயிட் பண்ணி பார்த்தோம். டைம் ஆயிடுச்சு. ஆனால் அவங்க இன்னும் ஸ்டார்ட்டே பண்ணல. ஆயிடுச்சா? இன்னும் இல்லை. யா, ட்ரோன் ஷோ பார்த்தோன்னா உங்களோட ஷேர் பண்ணுறோம்.
வாங்கினேன்னு சொன்னேன்ல அந்த 2 ஸ்வீட்ஸ் இதுதான். இது என்னோட ஃபேவரட்டான ஸ்வீட். இதுவும் எனக்கு பிடிக்கும். பட் இது எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ஸ்வீட். ஸோ இதுவும் டேஸ்ட் பண்ணிட்டு நல்லா இருந்துச்சுன்னா கீழே வந்து நான் சப்டைட்டில் மாதிரி உங்களுக்கு ஆட் பண்ணி ஷேர் பண்ணுறேன். அண்ட் நாங்கள் ஃபயர் ஒர்க்ஸ் பார்த்துட்டு நாங்கள் ட்ரோன் ஷோக்காக வெயிட் பண்ணோம். பட் ஆனால் அவங்க ட்ரோன் ஷோ பண்ணவே இல்லை ரொம்ப நேரம். ஸோ மேபி இருக்காது, கேன்சல் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டோம். அதனால் நாங்கள் ட்ரோன் ஷோ பார்க்கவே இல்லை. நடந்துச்சானோ எங்களுக்கு தெரில. அண்ட் இப்போ ஜாலியாக வந்து பட்டாசுலாம் வெடித்தோம். அதையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அண்ட் இந்த தீபாவளி ரொம்பவே ஸ்பெஷல். ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் ஆகி 4 இயர்ஸ் ஆக போகுது. எனக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி வருஷத்துலேருந்து இப்போ வரைக்கும் லாஸ்ட் 5 தீபாவளியுமே வந்துட்டு நாங்கள் ஒட்டுக்கா செலிப்ரேட் பண்ணதே கிடையாது. ஒன்று நான் வந்து ஊருக்கு போயிடுவேன், இல்லை நான் ஊரில் தான் இருந்தேன் அந்த டைமில். அப்புறம் தீபாவளிக்காக திருப்பி கிளம்பி போயிட்டேன். அந்த மாதிரி ஏதாவது ஒரு நடக்கும். நாங்கள் தீபாவளி செலிப்ரேட்டே பண்ணதில்லை. ஸோ இதுதான் எங்களோட ஃபர்ஸ்ட் தீபாவளி. ஸோ ரொம்ப ஸ்பெஷலாகவே இருந்தது. அண்ட் வீட்டை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணேன். ஒரே ஹோம் சிக்காக இருந்துச்சு எனக்கு லாஸ்ட் 1 வீக்குமே. ஸோ நெக்ஸ்ட் இயர் எப்படியாவது தீபாவளிக்கு ஊருக்கு போயிடணும்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து அதே தான் பேசிகிட்டு இருந்தோம். ஏன்னா நம்ம இங்கே செலிப்ரேட் பண்ணாலும் ஜாலியாக வந்துட்டு எங்கள் அப்பா அம்மா கூட ஊரில் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ்னு கொண்டாடுறது வந்து இன்னும் ஜாலியாக இருக்கும். ஹோப்ஃபுல்லி நெக்ஸ்ட் இயர் நம்ம வந்து தீபாவளி ஊரில் வந்து இன்னும் கிராண்டாக கொண்டாடலாம்னு சொல்லி நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். அண்ட் நம்மளும் வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் டு கன்சிடர் சப்ஸ்கிரைபிங். See you guys in another beautiful vlog. Bye bye. Happy Diwali.